அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இன்ட்ரடியூஸ் ஆகி அப்படியே டாக்ஸி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ண ஒரு கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனின்னு சொல்கிறத விட அவங்களோட பைக்கை, ஆமாம், நம்ம பார்க்க போகிறது ஓலா S1 Pro Gen 2 மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் வேரியண்ட்டு. ஸோ இது போக மொத்தம் 5 வேரியண்ட் இருக்குது. அதாவது பர்பிள், ஸோ இப்போ அது சம்திங் ஆம்ஷராக சம்திங் ஏதோ வரும். ஸோ பர்பிள், இப்போ பிளாக்கு அண்டு ஸ்கை ப்ளூ, தட் மீன்ஸ் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி 5 வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஓலா வந்து கிடைக்குது. அண்டு ஒன் டைம் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலர் சேஞ்ச், அதாவது ஒயிட் புக் பண்ணிட்டீங்க, இல்லை ஒயிட் வேண்டாம் எனக்கு வந்து பிளாக் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒன் டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தராங்க. ஸோ இனிஷியலாக வந்து நான் வந்து 2021 தான் நினைக்கிறேன். ஸோ 2021 500 கட்டி வாங்கணும்னு நினச்சேன். நானும் ஒரு ஆள் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 20,000 கட்டுங்க, 80,000 கட்டுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு போனதுனால, அது ரொம்ப ட்ராக் பண்ணதுனால நான் அந்த 500 நிப்பாட்டினா. ஸோ ரீஃபண்டும் வாங்கிட்டேன். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லாருக்குமே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தது வந்து மதுரையில், ஸோ மதுரை ஓலா ஷோரூம்லேருந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த வண்டி தான் நம்ம இது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்பெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாகவே வண்டி நம்ம எடுத்தாலே முதல்ல பார்க்குறது இன்ஜின் தான். பட் ஈவியில் இன்ஜினா? ஸோ இன்ஜின் மாதிரி கிடையாது, இதில் மோட்டாரு. ஸோ இதில் என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் டிரைவ் ஐபிஎம் சொல்லிட்டு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 11 kW, அதாவது நம்ம சிசி சொல்லுவேன் இல்லையா, ஸோ 1500 சிசி அந்த மாதிரி சிசி சொல்லுவேன். ஸோ இதில் வந்து 11 kW சிசி வந்து கொடுக்குறாங்க. அதுவும் கண்டினியூ டிரைவ் வந்து 5.5 kW கண்டினியூ டிரைவ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இன்ஜின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்ரு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே, அதாவது சொல்லப்போனால் இங்கனுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கனுக்குள்ளே உங்களுக்கு மோட்ரு உள்ளே இருக்கும். அண்ட் அதை வந்து பெல்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெல்ட் மூலிமா கனெக்ட் பண்ணி, ஸோ கம்ப்ளீட் இது வந்து ரைடு பண்ணுற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணி, தட் மீன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மோடு இருக்குது. எக்கனாமி, நார்மல், அப்புறம் ஸ்போர்ட் அண்ட் ஹைப்பர்னு. ஹைப்பர் மோடுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 km ஸ்பீடில் போகும். ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஒரு 80 km. அண்ட் நார்மல் அண்ட் எக்கனாமிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அண்ட் 30 or 40 km ஸ்பீடில் வந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஃபீலிங் வந்து இதில் இருக்கும். ஸோ பட் கம்பெனி கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்கனாமிக்கில் யூஸ் பண்ணால் தான் கிட்டத்தட்ட ஒரு 190 or 170 km போகும். ஸோ அதுவுமே வந்து நம்ம இன்னும் ஆக்சுவல்ஸ் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, இந்த வண்டியில் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி அதற்கான ஆப்ஷன்ஸ் கிடச்சதுன்னா, இதோட ஓனர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா நம்ம ஒரு நாள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் ஆன் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு எதுவும் கீ எதுவும் கிடையாது. ஸோ ஒரு மொத்தம் 2 வகையாக நம்ம ஆன் பண்ணலாம். ஒன்று மொபைல் ரிமோட் மூலயமா, இன்னொன்று பட்டன் மூலயமா. ஸோ ஜஸ்ட் இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பாஸ்கோடு வரும். ஸோ நான் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான் இன்னும் வச்சுருக்கேன், இன்னும் சேஞ்ச் பண்ணல அவங்க. ஸோ டேரெக்டாக பார்க்கிங் மோட் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணாலும் போகாது, வண்டி பின்னாடி போகாது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் இங்கே இருக்க இதுக்கு ஒன்று நம்மளோட பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு பிரேக் அப்ளை பண்ணால் தான் நார்மல் மோடு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ஸ்டாண்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் மோடு வந்து கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு பூட் ஸ்பேஸ், அதாவது சீட்டு கடியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 liters இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே டச் கண்ட்ரோல்ஸ் தான். ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஸோ 2 ஹெல்மெட் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது போக ஒரு யூசர் மேனுவல், ஸோ சார்ஜர் யூசர் மேனுவல் அண்ட் ஒரு டூல்ஸ் அண்ட் 1 மெடிக்கெட்டு. ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து அவங்க 2 ஹெல்மெட் கொடுக்குறாங்க, 2 ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓலான்னு போட்டு, பட் ரொம்ப சின்ன ஹெல்மெட் தான், பட் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கேபினாக இருக்கும். ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே கேபின் மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய டஸ்ட் அது ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் அதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஈவன் இன்டர்நெட் இருக்குது அண்டு ப்ளூடூத் வைஃபை, ஸோ அண்டு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதே மாதிரி சேஃப்டி லைட்ஸ் ஆனு. ஸோ எல்லா செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ, ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஆண்ட்ராய்ட் டேப்லெட் தான். ஸோ கம்ப்ளீட்டாகவே நம்ம எல்லாமே இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டார்க்கு, லைட்டு அண்ட் ஆட்டோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். சொன்ன மாதிரி ப்ளூடூத்து, வைஃபை, சவுண்டு. ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸே இருக்குது. இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நம்ம மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் 792வும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165வும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 125 kg தான். ஸோ 125ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஈஸியாக தள்ளிக்க முடியும். ஸோ பெருசாக வெயிட் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு ஈஸியான ஆப்ஷன், ஈஸியானதாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இங்கே கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டர் ஸ்டாண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், பை டிஃபால்ட்டாக அது வராது. நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஊர் பம்பில் வந்து ஏறி இறங்கும் போது அது இடித்து இன்ஜின் தட் மீன்ஸ் மோட்டாருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டாக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன் அண்ட் சில ஃபீட்பேக்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால் நான் இதில் வந்து ஆட் பண்ணல. ஸோ மேபி உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வீலுமே வந்து அலாய் வீல்ஸ் தான். ஸோ அலுமினியம் அலாய் வீல்ஸு. ஸோ அது போக டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110x70 mm சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஸ்க் பிரேக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுலேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது 2 பிரேக்குமே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் பேரலாக வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகும். ப்ரீவியஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் லுக் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த டைமில் வந்து அப்படியே ஓப்பனாக விட்டது மேபி காஸ்ட் கட்டிங்காக ஓப்பனாக விட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இதுவும் ஓகே தான். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சருக்கான ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் ஃபோக்கும் பேக்கில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு லைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ப்ரொஜெக்டர் லைட் தான். ஸோ நைட் டைமில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் மாதிரி கம்ப்ளீட் நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஈவன் நம்ம பிரைட்னஸோட கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏசி சார்ஜிங் போர்ட் தான். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 6.5 hours வந்து சார்ஜிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டே பார்த்திங்கன்னா இந்த கீழே தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸ்பீக்கருக்கு கொஞ்சம் மேலே. ஸோ USB-A டைப் கொடுத்துருக்காங்க. ஓலா S1 Pro பொறுத்த வரைக்கும் 3 years வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 4000 kilometers பேட்ரி வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை இந்த வண்டியை பற்றி அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது போக இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு பேச்சு மோட்டார்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.